ஹலோ கைஸ். இந்த வீடியோவில் நம்ம டேம் ரீஇன்கார்னேஷன் வாங்கோட பார்ட் 22 தமிழ் எக்ஸ்பிரஷன் தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஒரு முன்னாடி யாரெல்லாம் லைக் பண்ண லைக் பண்ணுங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. ஒரு பேசாமல் ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ள போயிடலாம். இப்போ நம்ம வேல்ஜக் லூட்பத் கடைசி எபிசோடில் பார்த்தோம் இல்லையா? இப்போ அவர் சொல்கிறாரு, எனக்கு தெரிஞ்சு நீ என்னை திட்ட தான் முயற்சிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியுது. பட் நீங்கள் சொன்ன விஷயத்துக்குலாம் நான் கோஆப்ரேட் பண்ணேன் இல்லையா? நீங்கள் சொன்ன எல்லா விஷயத்துக்கும் நான் தலையாட்டினேன், எல்லா விஷயத்துமே ஓகேன்ற மாதிரி தான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறாரு. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, நீ என்ன தான் இப்படி பேசினாலுமே எனக்கு உன் மேலே சந்தேகம் வந்துக்கிட்டே தான் இருக்குது. என்ன தான் இருந்தாலும் நீ ஒரு டார்க் மேட்ச் தானே அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிறாங்க. அப்போ அவன் சொல்கிறான், நான் கண்டிப்பாக இந்த இன்சிடெண்ட்டில் இருந்திருந்தேன்னா நான் போனதுக்கான தடமே இருந்திருக்காது, அந்த மாதிரி நான் பண்ணியிருப்பேன் அப்படின்ற மாதிரி மாசா பார்த்தீங்கன்னா சொல்கிறான். நீங்களே யோசிச்சு பாருங்கள், ஒரு பிளாக் லைன் ஹார்ட்க்கு முன்னாடி நின்று இப்படி பேசுகிறது எந்த அளவுக்கு தைரியம் வேணும். அதுவும் இல்லாமல் லேடி கார்மேன் எனக்கு நிறைய எனிமீஸ் வந்திருக்காங்க. அதுவும் இல்லாமல் நான் டீமன் கிங் ஆஃப் இன்கரேஷன் இருக்கா இல்லையா? அவருக்காக மட்டும்தான் நான் வேலை செய்வேன், வேறு யாருக்கும் வேலை செய்ய மாட்டேன். ஈவன் நீங்களே சொன்னீங்கன்னா கூட உங்களுக்கு கூட எந்த வேலையுமே நான் செய்ய மாட்டேன். அவரோட சர்வன்ட் மட்டும்தான் நான். அதுவும் இல்லாமல் எந்த சுச்சுவேஷனில் எப்படி பண்ணணும் எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். அதுவும் இல்லாமல் நான் சொன்ன மாதிரி நான் செஞ்சுருந்தேன்னா கண்டிப்பாக யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது, அந்த தடமே இருந்திருக்காது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே டிஃப்ரெண்ட்டாக பார்த்தீங்கன்னா தலைவர் சொல்கிறாரு. அதுவும் இல்லாமல் யார் எந்த சுச்சுவேஷனில் இருப்பாங்கன்னு தெரியாது. தேவையில்லாமல் இந்த மாதிரிலாம் பேசி இது பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா லைக் அந்த ரெஸ்பெக்டோடய பார்த்தீங்கன்னா பேசுகிறாரு. அதுவும் இல்லாமல் அவங்க சொல்கிறாங்க, சப்போஸ் நாங்கள் நீங்கள் தான் இந்த மேட்ருக்கு எல்லாத்துக்குமே காரணம்னு சொல்லிட்டா ஒத்துப்பீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, ஒத்துப்பேனே, நான் ஹியூமன் தானே. அதனால் எனக்கு நீங்கள் அக்யூசேஷன்ற பார்வையிலே பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். அதுவும் இல்லாமல் நான் எப்படி உங்ககிட்ட சொல்கிறதுனே தெரியல. நான் தான் வேல்ஜக் லூட்பத், இந்த அரோச்சோட மேஜிக் டார்க் மேஜிக் டவரோட மாஸ்டர். அதுவும் இல்லாமல் டீமன் கிங்கோட சர்வெண்ட்டாகவும் இருக்கேன். எனக்கு தெரியுது. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு எனக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கக்கூடாதுன்னு பார்க்குறீங்க. அப்புறம் நிறைய இன்சல்ட்டுமே பண்ணுறீங்க உங்களோட இதுக்காக. பட் பரவாயில்ல, நான் இதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்கிறான். அதுவும் இல்லாமல் லைட்டாக அவனோட பவர் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணுறான். அப்போ தான் ஒரு சின்ன ஹெட்டு மாதிரி எடுத்து கொடுப்பான் ஒரு தலையை. அவங்க டக்குன்னு எட்டி வச்சு அதை இது பண்ணிருவாங்க. ஆக்சுவலாக இந்த சீன் எதுக்கு போட்டிருக்காங்கன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த சீன்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா சரி இப்போ கிளம்புவோம் அப்படின்ற மாதிரி என்ன சொல்கிறாங்க. சரி ஓகே, ஆனால் நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் செய்யணும்னு எனக்கு அந்த ஒரு இதுவுமே கிடையாது அப்படின்ற மாதிரி கடைசியாக ஒரு ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா வைக்கிறாங்க. இப்போ கார்மன் கேட்குறாங்க, கியோன் நீ என்ன நினைக்கிற, எது உண்மையாக இருக்கும் அப்படின்னு நோய் கேட்கும்போது கியோன் சொல்கிறான், எனக்கு தெரிஞ்சு அமேலியா மர்வின் தான் இதுக்கெல்லாம் காரணமாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க தான் நிறைய விஷயத்தில் இன்வால்வ் ஆகிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு புது கேரக்டரை பற்றி பேசுகிறாங்க. சப்போஸ் அமேலியா செஞ்சுருந்தாங்கன்னா நஹாமா இதுக்கு பின்னாடி இருந்துக்க மாட்டாங்க. அதுவும் இல்லாமல் நஹாமா ரொம்பவுமே சஸ்பிஷனாக ஒரு ஆள். அப்புறம் மேபி அவங்களால ஒரு ஃபியூ இயர்ஸ்க்கு முன்னாடி அந்த வாரமே பிரேக் ஆச்சு இல்லையா? அது கூட அவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த புது கேரக்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா போக தான் தெரியும். பேர் மட்டும் தான் இப்போதைக்கு சொல்கிறாங்க. சரி, அப்புறம் அந்த கீழோட என்ன பண்ணுறது அப்படின்னு மாதிரி சொல்லும் போது, கீழே கண்டிப்பாக வார்க்காக ட்ரை பண்ணுவாங்க, நஹாமா கூட அட்டாக் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணுவாங்க அந்த டூரத்துன்ற இடத்த அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. இந்த நேம்லாம் ஞாபகம் வச்சுக்கணுமான்னு கேட்டிங்கன்னா அது இப்போதைக்கு முக்கியம் இல்லை, நம்மளுக்கு காட்டும் போது போட்டால் சரி. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஏன் அயோட எந்த அளவுக்கு மேஜிக்கில் இன்வால்வோட இருந்தான், அவனை எப்படி மாற்றினாங்க, அந்த அளவுக்கு திருப்பி பார்த்தீங்கன்னா அவங்களோட பழைய ஹிஸ்ட்ரி பற்றியே பேசிட்டு போகிறாங்க. இப்போ நம்ம சீல்மே ஒன்று அப்புறமா பார்க்குறேன் யூகின் பாய்ன்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. நம்ம யூகின்மே பாய்ன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்கிறோம். அப்போ தான் நம்ம கார்மன் கேட்குறாங்க, யூகின் லயன் ஹார்ட் பிளாக் லைன் நைட் ஆர்டரை சேர்றதை பற்றி நீ என்ன நினைக்கிற, நீ ஜாயின் பண்ணுவியா அப்படின்னு நம்ம கேட்கும்போது, சாரி என்னால் முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்போ அவங்க சொல்கிறாங்க, செகண்ட் டிவிஷனோட கேப்டன் சபார்டினேட் பொசிஷன் எம்டியாக இருக்குது, உனக்கு வேணுன்னா நீ சொல்லு, நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, நீங்கள் கேட்டது ரொம்பவுமே தேங்க்ஸ், பட் நான் இந்த ஆஃபரை ரெஃப்யூஸ் பண்ணி தான் ஆகணும், குட் பாய் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். என்ன ஒரு சேமான ஒரு விஷயன்ற மாதிரி அவங்களுமே பார்த்திங்கன்னா கிளம்புறாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோ ரொபேரியன் கிட்டே கேட்குறாங்க, இந்த மாதிரி எங்கே அந்த ஒயிட் டவர் மாஸ்டர் ரொம்ப நாளமாக ஆளையே காணுமே அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ தான் நம்ம ஒயிட் டவர் மாஸ்டர் என்ன பண்ணுறாங்கன்னு காட்டுறாங்க. அவங்க ஆக்சுவலாக அந்த நம்ம ஸ்பிரிட் கிங்கோட ஸ்வாட் இருக்குல்ல, வின்னட் ஸ்வாடு, அதை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்க சமன் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப நேரமாக டெம்பஸ்ட் தொலைடா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கத்திட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் அவங்க ஸ்பிரிட் வேர்ல்டுக்கு மெசேஜுமே அனுப்பிச்சு பார்த்துறாங்க. பட் யாருமே ரிப்ளையே பண்ண மாட்டாங்க. அவங்க பயங்கர கோவத்தில் பார்த்துட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் என்னோட சென்சிட்டிவிட்டி நான் ரொம்பவே மேக்ஸிமைஸ் பண்ணிட்டு என்னோட பாடி பயங்கரமாக ஹீட் ஆகுது. அதுவும் இல்லாமல் நான் இதுக்காக ட்ரெஸ்ஸே போடாமல் நின்றுட்டு இருக்கேன். ஆக்சுவலாக ட்ரெஸ் எல்லாம் கட்டி போட்டு நின்றுட்டு இருப்பாங்க. ப்ளீஸ் கிங் ஆஃப் த விண்ட் ஸ்பிரிட்ஸ், சீக்கிரமாக வாங்க, மாஸ்டர் ஆஃப் ஹரிகான் யாராக இருந்தாலும் சரி, சீக்கிரமாக எனக்கு இது பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது,
நம்ம இவர் இருக்கார் இல்லையா, ஸோ கிங் ஆஃப் த லைட்னிங் ஸ்பிரிட்ஸ் வந்து வராரு. ஸோ அதை பார்த்தோன்னே ஏன் நீங்கள் யாருமே வந்துட்டு நான் சொல்கிறதுக்கு வந்து இதுவே பண்ண மாட்டீங்க, கொஞ்சமாச்சு ரியாக்ட் பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்லும் போது டெம்பஸ்ட் வந்து உன்னை வாயை மூட்டு இருக்க சொன்னா அப்படின்ற மாதிரி இருந்தீங்கன்னா அவன் வந்து சொல்கிறாரு. ஸோ அதுவும் இல்லாமல் அவர் வந்து உங்களோட கான்ட்ராக்ட் போட விரும்பலையா அப்படின்ற மாதிரி சொல்லும் போது டெம்பஸ்ட் நான் பேசுகிறது நீ கேட்டு தான் இருக்கியா, நான் தான் இந்த உலகத்திலே வந்துட்டு கிரேட்டஸ்ட் ஸ்பிரிச்சுவலிஸ்ட்டு, ஸோ என்னால் மட்டும்தான் வந்துட்டு உங்க கூட கான்ட்ராக்ட் போட முடியும், ப்ளீஸ் என் முன்னாடி வா அப்படின்ற மாதிரி சொல்லி கத்தி கிடக்குறாங்க. ஸோ அப்போ தான் வந்துட்டு அந்த லைட்னிங் கிங் இருக்கார் இல்லையா, ஸோ அவர் வந்து லைட்டாக ஒரு லைட்னிங் இறக்கி விட்டு அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கடையும் போயிடுறாரு. ஸோ பயங்கரமாக அடி வாங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நம்ம யூகின் கிட்ட வந்து போய் உட்காடுறாங்க. ஸோ எப்படி ஒரு ஆள் வந்து ஒரு 10 நாளில் இந்த அளவுக்கு வயசான மாதிரி எப்படி ஆக முடியும் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா நம்ம யூகின் வந்து யோசிச்சுட்டு இருக்கோம். ஸோ அதுவும் இல்லாமல் அவங்களோட கான்ட்ராக்ட் கூட என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது என்னத்துக்கு அது இதெல்லாம் என்னத்துக்கு இப்போ கேட்குற, அதான் உனக்கு தான் தெரியுமே என்ன நடக்க போகுதுன்னு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வாடை வந்து கொடுக்கறதுக்கு ரெடி ஆகிட்டு கத்திட்டு கிடக்குறாங்க. ஏன்னா அவங்க பயங்கர கோவமாயிடுறாங்க. ஸோ அதுவும் இல்லாமல் லைக் அவங்க வந்து அந்த சுச்சுவேஷனில் எப்படி இருந்தாங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்னல, ஸோ அந்தளவுக்கு வந்து கோவப்படுறாங்க. ஸோ சரி இப்போதைக்கு இன்னும் இந்த நாள் முடிஞ்சோடனே நீங்கள் வந்து இந்த ஸ்வாடை கொடுத்தீங்கன்னா ஒரு 10 வருஷத்துக்கு நான் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதுவும் இல்லாமல் லைக் நான் ரொம்பவுமே சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் தேவையில்ல இப்போ நான் கொடுத்துட்றேன்ற மாதிரி ஸ்வாடை வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறமா நம்ம யூகின் வந்து உட்காந்து இப்போ படிச்சுட்டு இருக்கான். ஸோ இப்போ நான் சொல்ல போகிறது ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி, அந்த ஸ்டோரியோட ஒரு ஹிஸ்ட்ரி. ஸோ த சீஃப் ஆஃப் த ஜெயன்ட்ஸ் காமர்ஸ் அப்படின்ற ஒரு ஆளை பற்றி சொல்கிறாங்க. ஸோ ரொம்ப 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 பெரிய ஒரு ஆள், அதாவது பெரிய ஆள்னா அந்த மாதிரி இல்லை, ஹைட்டில் பெரிய ஆள், ஜெயண்ட்டு. ஸோ ஜெயண்ட்னா தெரியும்ல, டைட்டன்ஸ் மாதிரி. ஸோ காமர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு வந்து 100க்கு மேலே வயசாகுது. அதுவும் இல்லாமல் அங்கே இருக்க ஜெயண்ட் ஹிஸ்ட்ரியிலே ஸ்ட்ராங்கஸ்டான சீஃப் அவன் தான். ஸோ ஆயிரக்கணக்கான ஹியூமன்ஸ் நின்னாலுமே வந்துட்டு அந்த ஒரு ஜெயண்ட்டை தோக்கடிக்கிறது வந்து அந்தளவு கஷ்டமாக இருக்கும். ஆனால் சண்டை போட எதிரில் நின்ன ஒரே ஒரு ஆள் வெர்மோத் த கிரேட் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாரு. வெர்மோத் இருந்ததுனால எல்லாருக்குமே நம்பிக்கை இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் வெர்மோத் கூட அவரோட கம்பேனியனான ஹேமல் அப்படின்ற ஒருத்தர் வந்து இருந்தார். ஸோ இவங்க 2 பேர். ஸோ அப்போ தான் வெர்மோத் வந்து கேட்பார், இந்த மாதிரி ஹேமல் உனக்கு லெஃப்ட் ஆர்ம் ஓகேவா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது பட் எனக்கு வந்து ரைட் ஆர்ம் நல்லா இருக்க மாதிரி தோணுது, நான் என்ன பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி வந்து ஹேமல் வந்து கேட்குறான். ஸோ அப்போ வந்துட்டு சரி நீ ரைட்டே வந்து பார்த்துக்கோ, நான் லெஃப்ட்டை பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ சாக்கர்டு ஸ்வாட் யூஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா காமர்ஸோட அந்த மூச்சை வந்து பார்த்திங்கன்னா நிறுத்திடுறாங்க. ஸோ டீமன் கிங்ஸோட பவர்னால் ப்ரொடெக்ட் பண்ண ஒரு ஆளை வந்து அவனுக்கு வந்து கொண்டு முடிச்சிடுறானுங்க. ஸோ நம்ம ஹீரோ வந்துட்டு என்ன பண்ணுறான்னா, அதாவது நம்ம ஹேமல் வந்துட்டு காமர்ஸை வந்து உயிரோட வெட்டி கொள்ளு 2 பேர் வந்து பார்த்திங்கன்னா சேர்ந்து கொள்கிறாங்க. ஸோ அப்போ தான் வந்துட்டு அப்போ தான் நம்ம சென்னியா இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க இந்த பியூட்டிஃபுல் சென்னியா வந்துட்டு அவங்களோட பவரை வந்து யூஸ் பண்ணதா அந்த புக்கில் மென்ஷன் பண்ணுறாங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு கேட்குறான், இதை வந்துட்டு மேடம் சென்னியா தான் ரைட் பண்ணாங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஸோ அதை கேட்டு என்னத்துக்கு இந்த மாதிரி கிரேசியான விஷயங்கள்லாம் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான், எனக்கு நோவோ அப்படி தான் தோணுது, ஏன்னா ரொம்ப ப்ரைஸ் பண்ணிலாம் எழுதியிருக்காங்க, பியூட்டிஃபுல் கியூட் அடாரபிள் இந்த வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அவங்க வந்து சொல்கிறாங்க, நீ வந்து அவங்கள இன்சல்ட் பண்ணாத, யார் வந்து அவங்களோட பேரையே வந்து இன்சல்ட் பண்ணிப்பாங்க, அதாவது சாரி அவங்களோட பேரே வந்து யார் ப்ரைஸ் பண்ணிப்பாங்க அப்படின்ற மாதிரி இருந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. ஸோ அப்படியா சரி இப்போ நான் வந்துட்டு திருப்பியும் வந்து விச் கிராஃப்ட்டை வந்து ட்ரை பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி இருந்தீங்கன்னா போகிறா. ஓ அதுவா நல்லது தான், அதுவும் இல்லாமல் நீ வந்து இப்போதைக்கு ரொம்பவுமே அரகண்ட்டாக இருக்க, சரி ஏதோ வந்து ட்ரை பண்ணி பார்த்துக்கோ, எப்படியும் நீ ஃபெயில் ஆகிட்டே தான் இருக்க, பரவாயில்ல உன்னால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ பிளாக் லைன் நாட் இருக்காங்க இல்லையா, அவங்க போய் 10 நாட்கள் ஆகிவிட்டதாக சொல்கிறாங்க. ஸோ அப்புறம் வந்துட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு டெய்லியுமே ஆக்ரேனில் காலங்காத்தால் எழுந்திரிச்சு இதுக்கு முன்னாடி தான் நின்று அந்த எட்டர்னல் ஹோலை வந்து அவனால் திருப்பி ரீக்ரியேட் பண்ண முடியுதா அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ கிட்டத்தட்ட அது பயங்கரமான இம்பாசிபிளான ஒரு விஷயம். ஸோ அப்புறம் இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் வந்து ரொம்பவுமே முக்கியமான ஒரு விஷயம். ஸோ ஆக்சுவலாக எல்லாருமே வந்துட்டு சர்க்கிள் யூஸ் பண்ணுவாங்க. பட் நம்ம ஹீரோ வந்துட்டு என்ன பண்ணுவானா, அவனோட ஸ்டார்ஸை வந்து சர்க்கிளாக வந்து மாற்றிடுவான். சர்க்கிளான ஷேப்பில் மாற்றி தான் வந்து பார்த்திங்கன்னா அவனோட ஸ்டார்ஸை ரொட்டேட் பண்ணி தான் வந்து இது பண்ணுவாங்க. ஸோ ஈவன் அவனோட பாஸ்ட் லைஃப்பில் ஹேமலாக இருக்கும் போது அவன் வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு வந்து மானா யூஸ் பண்ணுறது தெரியாது. அவனுக்கு சொல்லிக் கொடுத்த மெத்தட் வந்து லோ லெவல் சோல்ஜர்ஸ் யூஸ் பண்ணுற அந்த மெத்தட் தான் வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ அப்படி தான் வந்துட்டு அவன் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருப்பான். ஸோ அதனால தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா அவனுக்கு அந்தளவுக்கு எதுவுமே தெரியாமல் இருந்துச்சு. ஸோ ஃபைனலாக வந்துட்டு அவன் எப்படியோ வந்துட்டு அவனோட ஃபுல் மானாவோட பவர்ஸுமே யூஸ் பண்ண கற்றுக்கிட்டு செனியாவோட ஹெல்ப் மூலியமாக நிறைய ட்ரைனிங் எடுத்து அப்புறம் ஹேமலுக்குனே இருக்க ஒரு ஸ்கில் என்னதுன்னா, அந்த மானாவஸை வந்து பார்த்திங்கன்னா அவனோட எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். ஸோ சச் எ கிரேட் திங் அது வந்து. ஸோ பயங்கரமாக வந்து பார்த்திங்கன்னா அவனால் அதை வந்து யூஸ் பண்ணி எக்ஸ்ப்ளோஷனாக யூஸ் பண்ண முடியும். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அவன் வந்து பயங்கர ஃபேமஸாக இருப்பான். ஸோ இப்போ வந்துட்டு அவன் அந்த எட்டர்னல் ஹோலை வந்து ரீக்ரியேட் பண்ணதாக வந்து ஒரு சின்ன லைன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமா 2 வருடங்கள் கழித்து யூகின் வந்துட்டு 19 வயசு ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல இந்த வீடியோ நம்ம ஏர்ன் பண்ணிக்கலாம் கைஸ். ஸோ கிட்டத்தட்ட நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா டீனேஜ் ஏஜ் கிட்ட வந்து அட்டம் பண்ணிட்டான். ஸோ அதையும் தாண்டிடுவான் இப்போ கொஞ்ச நாளில். ஸோ இப்போ வந்து நம்ம ஹீரோக்கு வந்து 4 ஸ்டார்ஸ் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ரீச் பண்ணிடுவான். ஸோ இதுக்கு மேலே ஸ்டோரி வந்து இனிமேல் டிஃப்ரெண்ட்டாக போகும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ பாய் கைஸ்.